ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு புடலங்காய் வச்சு அட்டகாசமான துவையல் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன். நல்ல சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செமையா இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடாகணும். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. அடுத்தது ஒரு 3/4 கப் சின்ன வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டு, கருவேப்பிலை. அடுத்தது 1/2 டீஸ்பூன் சீரகம். காரத்துக்கு ஒரு 4-5 வரமிளகாய், கொஞ்சமா புளி, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், பெரிய தக்காளி. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோவுக்கு குறைவான ஒரு புடலங்காயை தோல் சீவி சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். இப்ப இதுல சேர்த்துக்கலாங்களா? இப்போ கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மீடியமா வச்சிருக்கேங்க. மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சுங்க. இடையில 2 இடம் கலந்து விட்டுருக்கேன். காய் ஒரு 50% வதங்கிடுச்சு. இப்ப பாருங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதை எடுத்து ஆற வச்சு 90% அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம், சரிங்களா? துவையில அரைச்சு வேற ஒரு பவுல்ல போட்டாச்சு. இப்ப நம்ம தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஒரு அருமையான ஆரோக்கியமான ஒரு புடலங்காய் துவையல் அட்டகாசமா ரெடி காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும். நல்ல சுடுசாதம் போட்டு இதை போட்டுட்டு கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு கடக்கலா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.